இப்போ நான் தந்திரம் பண்ணி என்னை மட்டும் பெருசாக வச்சுக்குவா, உனக்கும் தந்திரம் பண்ண சொல்லித்தரவா? நீயும் தந்திரத்தை கையாளணுமா ஆடக்கூடாதா? யார் குரு? இந்த பெல்லு இங்கே மணி கட்டின அடின்னு சொல்கிறவர் தான் யார்? பண்ணினுக்கிறவர் யார்? கற்றுக் கொடுக்காதவர் யார்? ஏமாத்துக்காரரு. ஏன் உனக்கு புரியக்கூடாதுன்னே பண்ணுகிறாரு. நான் என்ன சொல்லித்தரேன்? இப்படி பண்ணுன்னே சொல்லித்தரேன். அப்போ குருவுக்கும் ஏமாத்துறவனுக்கு என்ன வித்தியாசம்? தந்திரங்களை கையாண்டு உங்களுக்கு சொல்லலைன்னா அவன் யார்? இல்லை, குரு இல்லை. புரிஞ்சிச்சா? இப்போ நித்யானந்தா என்ன பண்ணியிருந்துக்கிறாரு? தந்திரங்களை கையாண்டார், உங்களுக்கு சொல்ல. என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிலாம் கிடையாது, தொப்புளுக்கு வரமாட்டேன்னு சொம்மனா சொல்லுங்கள். நீங்கள் ரஞ்சிதா எனக்கு உங்களுக்கு யாருன்னா ஒரு கெஞ்சிதா குஞ்சிதா எதனா இருந்தானாக்கா பிடிச்சி என்ன பண்ணுங்க சொல்லியிருந்தா அவர் யார்? இப்போ எங்கே ஒரு குரு இல்லை? உங்களை ஏமாத்தினார், உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சாரு, ஏமாத்துந்தான் வெளியே காமிச்சாங்க, அவ்வளோதான். சம்பவம்லாம் நடந்ததெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஏமாற்றுக்காரன் இந்த உலகத்தில் இருக்கிறான், ஏமாத்துறான், ஒரு பார்ட். இன்னொருத்தன் எப்படியெல்லாம் நம்ம ஏமாறுறோம் ஏமாத்துறோன்னு புரிஞ்சுன்னுக்கிறான், அவன் நீ என்ன பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகம் ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணிக்குதே? கணவன் மனைவி பார்த்து, மனைவி கணவன் பார்த்து என்ன பண்ணுகிறாங்க? ஏமாற்றி கொள்கிறார்களா, யதார்த்தமாக இருக்கிறாங்களா? யதார்த்தமாக இருந்தால் இப்படி இருப்பாங்க, ஏமாத்தினா இப்படி இருப்பாங்க. யதார்த்தமாக இருக்கிறவனுக்கு யதார்த்தமாக இரு, ஏமாத்துறவனுக்கு எப்படி இரு? ரெண்டும் சொல்லித்தரேன் நான். தெரியுமா உங்களுக்கு நான் பேசுறதுல எப்படி இருக்கும்? ஊந்து கவனிச்சிங்கன்னா ரெண்டுமே இருக்கும். புரிஞ்சினேன்னா பொண்டாட்டி சந்தேகப்படுவேன், சந்தேகப்படாமல் இரு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுற? ஒன்று சந்தேகப்படாமல் இரு, ஒன்று என்ன பண்ண கவனிக்காமல் இரு. கவனிக்கிறேன்னா நல்லவன் ஆகிடு, இல்லைன்னா என்ன பண்ணாத. ஒன்று கவனி உதவுறதுக்கு, இல்லைன்னா என்ன பண்ணாத. ஒருத்தர் பார்த்தா எதுக்கு பார்க்கணும்? உதவித்துக்கு பார்க்கணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதானே சரி. இப்போ நித்யானந்த விஷயத்தில் நான் போய் உதவணும், இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? நான் இப்போ உதவணுன்றதுக்காக பேசுகிறேன், பார்க்கக்கூடாதுன்றதில்ல. இது பிரச்சனை இல்லை. அந்த மனுஷன் அதுமாதிரி தப்பாக சொல்லியிருந்துருக்கலாம். அவர் அப்படி கிடையாது, அவர் தந்திரங்களுக்கு மட்டுமே கையாண்டுக்கிறாரு. அவருடைய உத்தினால உனக்கு என்ன ஆச்சு? நீ கேட்கல, அவர் கேட்கல, அவருக்கும் அது சொல்லலை. இது சொன்னால் நிறைய இதுவும் ஆகிடும். இந்து கூட்டம்னு பேசினாக்கா நல்லாயிருக்கும். மீனாட்சி கூப்பிட்டேன்னா, மீனாட்சி எப்போனா கூப்பிட்டா வந்துடுவாளா? மதுரை போய் நீ மீனாட்சி கூப்பிட்டா வருவாளா? எத்தனை ஆண்டு காலம் கூப்பிட்டா வந்துடுவா? அவர் சொன்னால் ஒத்தி நீ யார் தப்பு?